10th Maths Algebra exercise 3.3 அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் f of x into g of x equal to LCM into GCD அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம f of xன்னு எடுத்துக்கலாம். x square y plus xy square. இதுல நம்ம ரெண்டுக்குமே காமனா xy இருக்குது அப்படின்றதுனால xy நம்ம வெளியில எடுத்துக்கலாம். xy into x plus y, x square y, xy square. Next g of x equal to x square plus xy இருக்குதா, இதுக்கு காமனா நம்ம x வெளியில எடுத்துக்கலாம். x வெளியில எடுத்தோம்னா x plus y. Next LCM. LCM of f of x, g of x equal to x இருக்கு, y, x plus y. LCM. Next GCD. ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு, x இருக்கு, x plus y இருக்கு. So LCM into GCD ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, xy, x plus y, LCM எழுதிருக்கேன், into GCD எழுதுறோம், x into x plus y. இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, x ஸ்கொயர் y, x plus y, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, ஸோ ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது 1ன்னு வச்சுக்கலாம், நம்ம நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, xy x plus y, g of x into x into x plus y. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் y, x plus y whole square. இது நம்பர் 2. So from 1 and 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கா, x squared y, x plus y whole square. f of x into g of x is equal to LCM into GCD. Verified.